தோன்றுது. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், யுவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார், நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறீங்க. சரணடைந்த ஒரு குற்றவாளி, இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு 10 தனிப்படை பிடிக்கல, 2 மணி நேரத்தில் அந்த ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்கன்னா, சரணடைந்த குற்றவாளி. இந்த கேஸில் ஏகப்பட்ட மர்மம் இருக்குது. இது இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கணும் இல்லைன்னு நான் சொல்லிங்க. இதில் எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு, நாங்கள் தான் பொலிட்டிக்கல் மர்டராக பார்க்குறோம், கேங் மர்டராக பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது. அப்போ இந்த க்ளோஷர் எப்போ நடக்குங்கண்ணா, உண்மை எப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கண்ணா? குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, எவிடன்ஸ் எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, இதுதான் சார்ஜ் ஷீட்டு, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதில் நமக்கு தெரியும் இதில் உண்மை என்ன அப்படின்னு. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஆற்காடு, ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. காங்கிரஸினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆற்காடு சுரேஷன்லாம் பேசுகிறாங்கல்லண்ணே, அவரோட பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து ரெண்டே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது ஆற்காடு சுரேஷனுடைய அந்த கேங் மர்டர்லேருந்து ஆரம்பிச்சது அப்படிம்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்டிருக்கார். அந்த புகைப்படத்தையும் நம்ம ட்விட்டரில் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்குண்ணா, ஒரு நாட்டு இருக்குது இதில். இல்லை சார், இந்த புகைப்படத்தை வச்சு இப்படி, ஏன்னா நிறைய புகைப்படங்கள் எதிர்கட்சிகளும் வெளியிடுறாங்க உங்களோட எடுத்தது. இது திமுக சொல்கிறாங்கல்ல, நான் அதே தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். திமுக கிளம்பி வர்றாங்க, திமுக சொல்கிறாங்க, திமுகவுக்கு அவர்கள் பாணியிலே நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் யாராச்சும் என்கவுண்டர் பண்ணோமா? அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி பேசுகிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்ல. புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி அனுமதியும் கேள்வி கேட்குறீங்கன்னா, எப்போ நான் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு, உங்களுக்கு என்னென்ன தொடர்பு? இதில் மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுனாங்கன்னா, எதுக்கு நீங்கள் என்கவுண்டரில் ஒருவர் இறக்க வேண்டும் என்பது தான் மர்மம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வினா, பொதுப்படையாக வெளியே வையுங்க, உண்மை தானாக வெளியே வந்துவிடும். இன்றைக்கி மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் சார்ஜ் ஷீட் பாருங்கள், அவர் தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க, அவர் தான் பிளானே பண்ணாருன்னு. அவர் பிளான் பண்ணார் உங்களுக்கு எனக்கு எப்படின்னா தெரியும்? அதனால தான் நான் திரும்ப கேட்குறேன், இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்கிற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா இருந்திருக்கணும்ல. எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க? வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு? அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன? நிறைய மர்மமான கேள்விகள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதில் உண்மை வரவில்லை என்பது தான் பொதுப்படையான கருத்து. இதில் உண்மை வரல. நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க, துணைவியாரை பார்த்தீங்க, உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி. உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சிபிஐ என்கொயரி கேட்டு லெட்டர் வந்திருக்கு, நீங்கள் இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத துரிதமாக மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்கே லெட்டர் அனுப்பியிருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆங்கிள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. நான் கேட்கலிங்கண்ணா, சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்? உண்மையான குற்றவாளின்னு அவங்களே சொன்னாங்க. அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை. அது அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை. இதில் நாங்கள் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறோம். அவருடைய மனைவியார் அவங்கள் நிறையா விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்விங்கண்ணா. நன்றி அண்ணா. அந்த துப்பாக்கின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது உடல் உபாதையை கழிக்க போகும்போது அவர் எடுத்து வந்ததாக காவல்துறை வழக்கம் சொல்லியிருக்காங்க அண்ணே. ஓகே, இப்போ பிரச்சனை என்னாங்கண்ணே, இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு என்கவுண்டரில் துப்பாக்கி பார்க்குறது. முன்னாடி கத்தி, காரப்பொடி, கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தரை கையில் குத்திட்டாங்க, 2 ஸ்டிச்சு போட்டிருக்கோம். இதான் இத்தனை நாளாக என்கவுண்டர்னுடைய இது இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் இந்த என்கவுண்டர் அடுத்த லெவலுக்கு போகுது. துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு. துப்பாக்கி எங்கே வந்துச்சு? திரும்ப எல்லோரும் கேட்கக்கூடியவர். உடல் உபத்திக்கு போகிறாங்க. ஒரு பாண்ட் கிரிமினல், நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்கள் சொல்கிறீங்க, கூட விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிற்பார்ல. நான் படத்தில் பார்த்தா கூட, ஒரு படம் எடுத்தால் கூட கையில் விலங்க போட்டு 2 கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க, திரும்பி நின்று அவர் ஒரு டாய்லெட் போகிறாரு, பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. இதுதான் இத்தனை காலமாக பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கி காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. அதான் பிரச்சனையாங்க. நாங்கள் திரும்ப சொல்வது, ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம், எங்கள் குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அதனால் மெயின் அக்யூஸ்டு திருவேங்கடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்க. அவர் தான் வெட்டினாருன்னு சொன்னீங்க, மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அவர் இறந்த பிறகு இந்த உண்மை, நீங்கள் சொல்கின்ற உண்மைங்கிறத யார் ஏற்றுக்குவாங்கண்ணா? ஹூ வில் பிலீவ் இட் இஸ் அ ட்ரூத்? இந்த உண்மைக்கான என்னென்னா தெரியும் உங்களுக்கு?
அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஒரு மர்மமான கேஸுங்க. நான் சென்னை பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான். காரணம் இதில் பல ஆங்கிள் இருக்குது. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதில் பல ஆங்கிள் இருக்குது. அரசியல் அப்படி தான் சென்னை பொறுத்தவரை ஒரு விதமான அரசியல் இது, குறிப்பாக நார்த் சென்னை அரசியல். அதனால் இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். இதில் நாச்சி ஒரு க்ளீனாக சொல்லிட்டாங்கன்னா அந்த சோகால்டு அரசியல் சென்னையில் மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று. ஆனால் வரவில்லை. இந்த கேஸும் பார்த்திங்கன்னா அது வரல. வேகமாக ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் இதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஏதோ சொல்லுவாங்களே வாஷிங் மிஷின், அது நிர்மாவா மறந்துட்டேன், நிர்மாவா பவுடர் இன்ஸ்டண்ட்டாக போட்டால் அதனால் வரலைங்க. சார் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் லெவலில் துப்பாக்கியோட போகலாம், ரோந்து போகலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏடிஜிபி டிஜிபி அப்போ சைலேந்திர பாபுவில் போய் சொன்னாங்க. நான் அப்போ கொண்டு வரல, இப்போ திருப்பி அதை இன்சூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் என்னை பொறுத்தவரை குறிப்பாக நான் அதை வரவேற்கிறேங்கண்ணா. 2 விஷயத்தில் பார்க்குறேங்கண்ணா. ஒன்று, காவல்துறையினுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியங்கண்ணா. காவல்துறை பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் எல்லாம் பார்த்திங்கன்னா 16 வயசு 17 வயசு 18 வயசு நிலை இல்லாமல் இருக்கிறாங்க. கிரவுண்டில் வந்து நிலை இல்லாமல் இந்த கஞ்சா அபின்னு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரவுடிகள் மத்தியில் அதிகமாக இருக்குது. சென்னையில் பார்த்திங்கன்னா பட்டப்பகல் அந்த குரூசம் மர்டரை பாருங்கண்ணா. அது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த மாதிரி கொலையை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது காவல்துறை போய் தடுத்தால் காவல்துறையை வெட்டுவாங்க. ஏன்னா அந்த நிலை இழந்தாச்சு. they don't have that sense of balance. அப்போ காவல்துறைக்கு துப்பாக்கி என்பது முதல்ல அதை அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு. 2வது, பப்ளிக்கில் யாராக இருந்தாலும் கூட நீங்கள் ஷூட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை. அதுக்கு தான் துப்பாக்கி இருக்குன்னு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதனால் இதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறையும் வெல் ட்ரெயின்டு தான், எப்போதை பயன்படுத்தணும் எப்போதை பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் அவரை பார்த்தீங்க, அங்கேருந்து ஒரு ஷூட்டர் சொல்கிறாரு, பின்னாடி ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் திரும்ப ஃபயர் பண்ணுறாரு, இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சிவிலியன் இறந்துட்டாங்க, ஒரு 2 சிவிலியன் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது மேபி இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் யார் மேலே தவறு, அது அக்யூஸ்டினுடைய துப்பாக்கியில் சுட்டதா இல்லை திரும்ப அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது சுட்டதா அப்படின்னு. நான் அதற்காக ஒரு சமுதாயம் வந்து பொறுத்து கொண்டிருக்க முடியாதுன்னா, தமிழகத்தில் காவல்துறையினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபோவ் வந்து துப்பாக்கியோடு ரோந்துக்கு போகிறாங்கன்னா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயங்க. நான்